குச்சேலருடைய சரித்திரம் பல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எதன் அடிப்படையில பார்க்க போறோம்னா, குருவாயூரப்பனுடைய சந்நிதியில் அனுபவிப்பதாலே நாராயணியத்தின் 87வது தசகத்துல பட்டத்திரிகள் எப்படி குச்சேலருக்கு குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணாங்கிறத 10 ஸ்லோகங்களில் காட்டியிருக்கிறார். அந்த நாராயணியத்தின் 87வது தசகமான குச்சேலர் சரித்திரம் வம்சஸ்தம் என்ற பாவகை வம்சஸ்தம் மீட்டர்ல 10 ஸ்லோகங்களாக அமைத்திருக்கிறார். அதைத்தான் அனுபவிக்க போறோம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, பொதுவா புராணங்கள்ல குச்சேலர் சரித்திரம் வரும்போது எப்படி இருக்கும்னா, கிருஷ்ணனுக்கு குச்சேலர்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ரொம்ப ஏழை. அவர் இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்கிறேன்னு வாழ்ந்து வந்தார். அவர் கிருஷ்ணனை தேடி போனார். கிருஷ்ணனுக்கு அவல் கொடுத்தார். கிருஷ்ணன் அதற்காக அவருக்கு அனுகிரகம் பண்ணா. அவர் வீட்டில் தங்கமழை பொழிந்ததுன்னு தேர்ட் பர்சன்ல கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு படற்கையில சொல்லுவா. ஆனா நாராயணியத்தின் ஸ்டைலே எப்படின்னா, பட்டத்ரி குருவாயூரப்பனோடு முன்னிலையில செகண்ட் பர்சன்ல பேசுவார். குருவாயூரப்பா, உனக்கு குச்சேலர்னு ஒரு நண்பர் இருந்தார் இல்லையோ, அந்த குச்சேலர் ரொம்ப ஏழையா இருந்தார். அவருக்காக நீ தங்கமழை பொழிந்தாய் அல்லவா? உன்னை அவர் தேடி வந்த போது அவர் கொடுத்த அவலை நீ வாங்கி அமுது செய்தாய் அல்லவா? அப்போ அடுத்த ஒரு 1.25 மணி நேரத்துக்கு குருவாயூரப்பனோடு நேரே உரையாடக்கூடிய அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்ப நாம அந்த 10 ஸ்லோகங்கள்ல என்ன பண்ண போறோம்னா, குச்சேலர்னு ஒருத்தர் இருந்தார்னு சரித்திரத்தை அனுபவிக்கிறத விட குச்சேலர் சரித்திரத்தை குருவாயூரப்பனுடைய பேசி ஆனந்தப்பட போறோம். அந்த அனுபவம் நமக்கு கிடைக்க உள்ளது. அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது என்ன பண்ண போறோம்னா, அப்படியே மானசீகமாக மகாலிங்கபுரத்தில் இருந்து புறப்பட்டு அப்படியே கொஞ்சம் குருவாயூருக்கே நாம் சென்று விடுவோம். நாராயண சரசிலே இறங்கி நீராடுகிறோம். நீராடி எழுந்து நெத்திக்கு திலகம் இட்டுக் கொண்டு பாரம்பரிய ஆடைகள் அணிந்து கொண்டு நேரா குருவாயூர் திருக்கோவிலுக்குள்ளே நுழைகிறோம். வாசல்லையே பார்க்கும்போது கொம்பு முளைச்ச தேங்காய் 2 இருக்கும். மறக்காம அந்த தேங்காய்களை நோக்கி கைகூப்பி கொள்கிறோம். துவஜஸ்தம்பம் தீபஸ்தம்பம் விழுந்து சேவிச்சுக்கிறோம். தொடர்ந்து உள்ள போனா குந்துமணி உருளி இருக்கும். அந்த குந்துமணியை நம் பிரார்த்தனைகளை அப்படியே மனசுல நினைச்சு குருவாயூரப்பனை வேண்டிண்டு அந்த குந்துமணி உருளியை கைகளால் அப்படியே அந்த குந்துமணிகளை அழைகிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து உள்ள போனா துலாபாரம் சேவிச்சுக்கிறோம். சின்ன வாசல் வழியா உள்ள போறோம். சின்ன வாசல் வழியா உள்ள போனா இடதுபுறத்திலே ஒரு திண்ணை, அதற்குத்தான் பட்டத்ரி மண்டபம் என்று பெயர். அங்கே அமர்ந்துதான் நாராயண பட்டத்ரி நாராயணியத்தை இயற்றினார். அந்த பட்டத்ரி மண்டபம் திண்ணையை நோக்கி கைகூப்பிக் கொள்கிறோம்.